வெல்கம் பேக் டு என் சமையல் லெஜர் வித் வினோத்குமார். இனி நம்ம செய்ய போகிறது ஒரு சிம்பிளான இன்ட்ரெஸ்டிங்கான ரசம். நார்த்தங்காய் வச்சு ரசம் பண்ண போகிறோம். அது மாதிரி உப்பு நார்த்தங்காய், நான் ரெகுலர் ஃப்ரூட்டாக இல்லாமல் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிற உப்பு நார்த்தங்காய் வச்சு ஒரு ரசம் பண்ண போகிறோம். ரெகுலர் நார்த்தங்காய் ஃப்ரூட் வச்சு ரசம் பண்ணலாம், ஆனால் அது ரொம்ப சீசனல் ஃப்ரூட்டு, கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் அந்த உப்பு நார்த்தங்காய் ஈஸியாக கிடைக்கும். ரொம்ப சிம்பிளாக ஒரு ரசம் பண்ணிடலாம். அது அந்த நார்த்தங்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, நிறைய மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த உப்பு நார்த்தங்காய் வச்சு எப்படி ரசம் பண்ணலான்றதை பார்க்கலாம். முதல்ல இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நம்ம பார்க்கலாம். உப்பு நார்த்தங்காய் 3, அரை நெல்லிக்காய் அளவு புளிக்கரைசல், அரை தக்காளி பொடியாக நறுக்குனது, 5 பீஸ் பூண்டு, 3 வரமிளகாய், தோரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் வேக வச்சது, 1,5 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொத்தமல்லி 1 கொத்து, மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு, கடுகு, நெய், கருவேப்பிள்ளை. இப்போ நம்ம ரசம் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த ட்ரை பொருட்களை வச்சு ரோஸ்ட் பண்ணிடலாம். அதாவது மிளகு, ஜீரகம், மல்லி, அதே மாதிரி வரமிளகா இதெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் பூண்டை சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு இதை ரோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த பொருட்கள்லாம் சீக்கிரம் ரோஸ்ட்டாக ரொம்ப நேரம் ஆகாது. இது வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மிளகு, ஜீரகம், அந்த மல்லி போட்டுற அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த ஃப்ளேவர் வந்தாலே நம்ம வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது இப்போ ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வரமிளகா 2 பீஸ் வரமிளகாவும் இந்த பூண்டையும் சேர்க்குறோம். இந்த ரசத்தில் வந்து கொஞ்சம் நம்ம காரம் அதிகமாக வைக்கிறோம். நார்மலாக வைக்கிறதோட மிளகு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கு. இந்த வந்து உப்பு நார்த்தங்காய்க்கு இந்த ரசம் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த ரசம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உப்பு நார்த்தங்காயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுறப்போ வந்து நம்ம வந்து பொடியாக நறுக்கி யூஸ் பண்ண போகிறோம். அதில் இருக்கிற அந்த விதைகள் எடுத்துருங்க. என்னென்னா விதைகள் வந்து கசப்பு தன்மை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விதையை எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த மிளகு, ஜீரகம், மல்லி, வரமிளகா, பூண்டு இதை நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொடி வந்து நம்ம அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்பவும் பொடியாக இல்லாமல் ரொம்ப கோர்ஸாக இல்லாமல் ஒரு மீடியமாக அரைக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து புளி, தக்காளி, நம்ம புளியும் தக்காளியும் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா உப்பு நார்த்தங்காயிலே கொஞ்சம் புளிப்பு இருக்கும். ஸோ வந்து இந்த நம்ம நார்மல் புளியும் தக்காளியும் ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தேவையான வந்து புளிப்பு வந்து நார்த்தங்காய் வந்து காம்பன்சேட் ஆகிடும். இப்போ வந்து ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளி, அதே மாதிரி இந்த தக்காளி இதை போட்டுட்டு இந்த ரசத்துக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் இதை போட்டு இது நல்லா கொதிக்கட்டும். அதே மாதிரி நார்த்தங்காய் வந்து இது மாதிரி பொடியாக நறுக்கியிருக்கேன். இது ஓரளவுக்கு தக்காளியும் இந்த புளியெலாம் பச்சை வாடை போனதுக்கப்புறம் இதை போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். நார்த்தங்காயோட ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கணும். இப்போ வந்து இந்த தக்காளியும் புளியும் பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இங்கே கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். நம்ம நார்மலாக ரசத்தில் வந்து கொத்தமல்லி கடைசி ஆட் பண்ணுவோம், இங்கே முதல்ல ஆட் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்கணும். கொத்தமல்லி, அதே மாதிரி இந்த நார்த்தங்காயும் உள்ளே போடுறோம். இதுவுமே கொஞ்சம் ஃப்ளேவர் உள்ளே இறங்கணும். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இதே கேப்பில் நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுக்கிற பொடி இதையும் உள்ளே போட்டுடலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும் நல்லா. இந்த எல்லா ஃப்ளேவரும் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகி ஒரு ஃபென்டாஸ்டிக்காக ஒரு ஃப்ளேவர் வரும் இந்த ரசம் வந்து. அதுதான் ஹைலைட்டு. இந்த நார்த்தங்காய், பூண்டு, இந்த மிளகு, ஜீரகம், தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு செம்ம காம்பினேஷன் இருக்கும். அது வந்து நம்ம செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பருப்பு நல்லா குழைய வேக வச்சுருங்க. இது ஆப்ஷனல் தான். பருப்பு வேணாலும் வேணாட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இது சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொய் தான் வரும், ஓரத்தில் நுரக்கட்டும். அந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிடணும். இப்போ இந்த பருப்பு போட்டோன்னே இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுருங்க.
இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம ஆஃப் பண்ணணும். உப்பு போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஓரத்தில் பாருங்கள் நுர கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா ஜென்ரலாகவே ரசம் கசக்கும். நம்ம நார்த்தங்காய் வர போடுவோம், நல்லா சூப்பராகவே கசக்கும். ஸோ ரொம்ப கொதிக்க விடாதீங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு. தாளிப்பு மட்டும் முடிச்சிட்டோம்னா ரசம் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. இப்போ தாளிச்சிடலாம். தாளிப்புக்கு அகைன் நெய் தான். ரசத்துக்கு நெய்யில் தாளித்தா தான் நல்லாயிருக்கும். நெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிக்க போகிறோம். நெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை, பெருங்காயம், இந்த தாளிப்பை ரசத்தில் கொட்டிடலாம். ரசம் ரெடி. சுவையான டேஸ்டியான உப்பு நார்த்தங்காய் வச்சு ரசம் ரெடி. இதில் ஒரு மைல்டு ஒரு கசப்பு, புளிப்பு, இந்த மிளகு காரம், இதெல்லாம் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃப்ளேவர் கொடுக்கும். நல்ல ஒரு குழஞ்ச சாதத்தில் நெய் ஊற்றி இதை பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுவும் சுட்டா பழத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம காம்பினேஷன், ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.